போட்டு ஆளுக்கு வச்சவை ஆள் மாறுக்கார பின்னால பூரா அடி வருது. கிட்டத்தட்ட 4 சவங்க இவரோட சேர்த்து பஞ்சாயத்து தெரிஞ்ச வரைக்குங்களா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதே பேர் 2வது வந்து இந்த ஓடக்கூட யானைக்கு சேர்த்தக்குள்ள ஓடக்கூட அந்த பிள்ளைய குடிச்சு இழுத்தெடுத்தது. அதனால முதுகுல காயம். அது கடவுள் காப்பாற்றி 3 4 5 பேராவடத்தை கிடந்திப்பாங்க. அது ஆக்களை பிரத்தி அடிக்குது, வீடு உடைக்குது, வீடுகளை களவாடி கொண்டிருக்கு அந்த யானை. இதுக்கு தகுந்த திணைக்களம் வந்து முடிவெடுத்து உங்களுக்கு ஒரு இது செய்ய வேண்டியிருக்கு. மற்றும் எங்களுக்கு உதவிய உடனே 12 மணி என்றும் பார்க்காம வந்த எமது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரோவையா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அவர் 2 நாள் இப்ப களத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சவர். இப்ப வனஜீவராஜ் திணைக்களத்துக்கு அவர் அடிச்சு உடனே வந்து அவரு கூடாதான் இப்ப யானை திறத்தப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்க உதவியா இருந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இன்று புதுவருட தினத்தில் ஒரு அசம்பாவித நிகழ்வு ஒன்று சித்தாண்டி பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னர் யானை இப்பிரதேசத்தில் வருகை தந்திருப்பதாக இப்பிரதேச மக்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வனஜீவராசி இங்கே அனுப்பி அதை விரட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். மீண்டும் இன்றைய தினம் 3 யானைகள் கிராமத்துக்குள் உள்நுழைந்து 2 வீடுகளை தாக்கி அதனூடாக சிறு பிள்ளை ஒன்று அவரை இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக யானையின் தாக்கம் சித்தாண்டி பிரதேசத்தில் இருப்பதால பிரதேச மக்கள் எனக்கு அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வனஜீவராசி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்தல் ஒன்று வழங்கியிருந்தேன். தொடர்ச்சியாக இந்த யானை தாக்கம் இடம்பெற்றிருப்பதால் இப்பிரதேசத்துக்கு விசேட ஒரு பாதுகாப்பினை வழங்குமாறு அவர்களுக்கு பணித்திருந்தேன். தொடர்ச்சியாக இப்பிரதேசத்துக்குரிய பாதுகாப்பை வழங்கி யானை அச்சுறுத்தலிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களும் செய்வதாக உறுதி கொண்டிருக்கிறார்.